தஞ்சம் புகுந்து பாவ உலகில் இருந்து பரிசுத்தமாய் வாழ நமக்கு கற்றுக் கொடுப்பவர் அன்னை மரியா. எனவே இறைவனின் ஆலயமாகிய நமது உடலை தூய்மையானதாக வாழவும், இறை திருவுளத்தை கண்டுணர்ந்து அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழவும் வரம் வேண்டுவோம். மேலும் இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித ஜெபமாலை மாதா அன்பிய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காகவும், அவர்கள் நினைக்கும் காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வரம் வேண்டி திருப்பலியில் இணைவோம். ராஜேஸ்வரி, உமானா, ஈனாஸ்வரி, முடியப்பராஜ், காவேரி, மெக்கில்ராஜ், வெள்ளையம்மாள், பாண்டியராஜ், சகாய மேரி, மனோகரன், பாத்திமா, கௌரி சங்கர், ஜெனிவா, செல்வராஜ், ஜோதிலட்சுமி, தேவகனி, சமாதான அன்னாள், அந்தோனிராஜ், அந்தோனியம்மாள், அந்தோனி அருள் சகாயராஜ், கோட்டை செல்வி, பிரின்ஸ் தேவி, மாதா நான்சி இவர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளாகவோ குடும்ப நலன்களுக்கெல்லாம் வேண்டுதல் வழியாகவும் இந்த வழியானது ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. சிறப்பாக பிரின்ஸ் தேவி மற்றும் மாதா நான்சி அவர்களுடைய திருமண நாள் நிகழ்ச்சிகளாக விஜய் வழியானது ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. இவ்வொரு கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களை இணைத்து இந்த தெய்வீக பணி மூலமாக இயக்குநர்களை இறைச்சனம் சாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பணியை ஊக்கம் கொடுக்க தலையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். Yeah.
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 26 முதல் 38 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 26 முதல் 38 முடிய. ஆறாம் ஆண்டில் கலிலேயில் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து எனும் ஊரில் உள்ள ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்க்கை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளே. இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். ஒருவர் கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவு இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிறைவேறும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உன் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது ஆதாரமாக. ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொல்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருவிழா வாழ்த்துக்களை நம்மோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் சிந்தனையாக இறைவனின் திருக்கோயில் சகாய அன்னை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனின் திருக்கோயிலாக இந்த சகாய அன்னை இப்படி திகழ்ந்திருந்தால், இதே இறைவனை நீங்கள் நாளும் நம்முடைய திருக்கோயிலாக எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளிலே இணைந்து சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருமுறை ஒரு 13 மாடியில் கட்டிடப் பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. 13வது மாடியில் அந்த கட்டிடத்தின் பொறியாளர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த கட்டிடத்தின் 5வது மாடியில் அந்த கட்டிட பணியாளர் அல்லது கொத்தனார் நின்று கொண்டிருக்கிறார். இப்போது இந்த பொறியாளருக்கு இந்த கொத்தனாரிடம் ஒரு செய்தியை கடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆகவே 13வது மாடியில் இருக்கின்ற பொறியாளர் அவருடைய பெயரை சொல்லி ஓடமிட்டு கூப்பிட்டு பார்க்கிறார். இந்த கொத்தனாருடைய காதில் விழவில்லை. 13வது மாடியிலிருந்து கையசைத்து சைகை காட்டி இந்த 5வது மாடியில் இருக்கின்ற கொத்தனாரை தொடர்பு கொள்ள ஆசைப்படுகிறார்.
இந்த கொத்தனாருடைய கண்ணுக்கு அவருடைய சைகை தென்படவில்லை. மீண்டுமாக சப்தமாக ஓலமிட்டு இந்த கொத்தனாரை கூப்பிட ஆசைப்படுகிறார். ஆனால் பொறியாளர் அங்கே வெற்றியை எட்டவில்லை. இப்படி 3 முறை தன்னுடைய முயற்சியை முன்வைத்தும் இந்த கொத்தனார் திரும்பி பார்க்கவும் இல்லை, ஏன் என்றும் கேட்கவும் இல்லை என்று தன்னுடைய எண்ணத்தை அல்லது யுக்தியை மாற்றிக்கொண்டு 13வது மாடியிலிருந்து ஒரு 5 ரூபாய் நோட்டை எடுத்து சிறிதாக முனைந்து மேலிருந்து கீழாக அவருடைய கழுத்து பக்கம் ஒட்டி செல்லுமாறு வீசுகிறார். வீசியவுடன் 13வது மாடியிலிருந்து இந்த 5 ரூபாய் நோட்டு 5வது மாடியில் இருக்கின்ற கொத்தனாருடைய கழுத்தை லேசாக உரசிவிட்டு கீழே விழுகிறது. உடனே இந்த கொத்தனார் என்ன செஞ்சிருப்பார்? 5 ரூபாய் நோட்டை கவுக்கமாக எடுத்து பாக்கெட்டுக்குள் அமுக்கிக் கொண்டார். உடனடியாக இந்த பொறியாளருக்கு கோபம் சற்று அதிகமாகிறது. கூப்பிட்டு பார்த்தோம், சைகை காட்டினோம், திரும்பவில்லை, ஏன் என்று கேட்கவில்லை. 5 ரூபாய் நோட்டை போட்டோம், இவர் அமுக்கமாக எடுத்து அமுக்கிக் கொண்டார் என்று தன்னுடைய யுக்தியை மாற்றுகிறார். 5 ரூபாய் 50 ரூபாயாக மாறுகிறது. இந்த 50 ரூபாய் நோட்டை இன்னும் சிறிதாக நுழைந்து மேலிருந்து கீழாக அவருடைய காதை உரசி செல்லுகிறவாறு 13வது மாடியிலிருந்து 5வது மாடியை வீசுகிறார். இந்த மனுஷன் செல்கிறார். 5 ரூபாய் இப்படி கவக்கமாக எடுத்தாரோ இன்னும் சந்தோஷமா என்ன செஞ்சிருக்காரு? 50 ரூபாய் நோட்டையும் கவக்கமாக எடுத்து அமைக்கிக் கொள்கிறார். இப்போது பொறியாளருக்கு கோபம் உச்சத்தை கொள்கிறது. உச்சத்தை கொண்டவுடன் 13வது மாடியை சுற்றுமுற்றும் பார்க்கிறார். ஒரு நல்ல கூழாங்கல் கிடக்கிறது. இந்த கூழாங்கலை எடுத்து 13வது மாடியிலிருந்து 5வது மாடியில் இருக்கின்ற கொத்தனாருடைய மண்டையை படம் பார்க்கும் விதமாக வேகமாக எறிகிறார். எரிந்தவுடன் இந்த கல் இவருடைய மண்டையை காக்க சுற்றென்று விரென்று பிடிக்கிறது. பிடித்தவுடன் கொத்தனார் என்ன செய்திருப்பார்? அங்கும் இங்குமாக மேலும் கீழுமாக அக்கம் பக்கத்திலே திரும்பி பார்க்கிறார். யார் எரிந்தது? எங்கிருந்து வந்தது கல்? ஏன் எரியப்பட்டது என்று பல்வேறு கேள்வி கணைகளோடு இந்த கல் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டறிவதற்கு ஆசைப்படுகிறார், ஆர்வப்படுகிறார். இன்றைக்கு இந்த நிகழ்வோடு உங்களையும் என்னையும் இணைத்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பொறியாளர் கடவுளில் வைத்துக் கொள்வோம். இந்த கொத்தனார் இன்றைக்கு நீங்களும் நாமமாக வைத்துக் கொள்வோம். கடவுள் 5 ரூபாய் நோட்டு போன்று 50 ரூபாய் நோட்டு போன்று ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிற போது நாம் என்ன செய்வோம்? அமுக்கமாக எடுத்து அமுக்கிக் கொள்வோம். அதே கடவுள் எனக்கு சோதனையை, வேதனையை, கவலையை, கண்ணீரை கொடுக்கின்றார். கடவுளை பார்த்து என்ன கேட்போம்? உமக்கு கண்ணீர் இல்லையா? உமக்கு சோதிக்கிறதுக்கு நான் மட்டும்தான் கிடைக்கலையா? உமக்கு வேற ஆளே ஊர்ல உலகத்துல கிடைக்கலையா? எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கிறாயே என்று கேள்வி கணைகள் மீண்டும் கொண்டே அல்லது அகன்று கொண்டே செல்லும் என்பதுதான் இன்றைக்கு சமூகத்தின் யதார்த்த நிலையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற போது மட்டும் கடவுளை நாம் அந்த ஆசீர்வாதத்தை அமுக்கமாக எடுத்துக் கொள்கின்ற அதே சமூகம் எனக்கு சோதனையும் வேதனையும் வருகின்ற போது அந்த கடவுளை எதிர்த்து நிற்கிற சமூகமாக நீங்களும் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றால் இதற்கு மாற்றான ஒரு சிந்தனையை தான் நம்முடைய பாதுகாவலை சகாய அன்னை கொண்டிருக்கிறார். இறைவனின் திருக்கோயிலாக இந்த சகாய அன்னை எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறார் என்றால் ஆசீர்வாதத்தின் போது இறைவனோடு இருந்திருக்கிறார், துன்பங்களை அனுபவிக்கிற போது இறைவனோடு இருந்திருக்கிறார். ஆசீர்வாதத்தின் போது இறைவனோடு இவள் இணைந்திருக்கிறாள், இந்த துன்பங்கள் வருகிற போதும் இறைவனோடு இவள் இணைந்திருக்கிறார் அல்லது இறைவன் இவரோடு இணைந்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இணைந்து சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திருக்கோயிலாக இறைவனின் திருக்கோயிலாக அன்னைமரியாள் எப்படி இருந்திருக்கிறாள் என்றால் இவள் ஆசைப்படவில்லை.
நாம் எல்லோரும் கடவுளோடு இருக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்கிறோம்? ஆசைப்படுகிறோம். ஆனால் அன்னை மரியாளுடைய நிகழ்வில் சற்று வித்தியாசம். இவள் ஆசைப்படவே கடவுளோடு இருக்க வேண்டும் என்று. ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? அன்னை மரியாளோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தன்னுடைய இருப்பிடத்தை இந்த அன்னை மரியாளிடம் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தன்னுடைய உடலிருப்பை இந்த அன்னை மரியாளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதன் வெளிப்பாடுதான் தன்னுடைய வயிற்றிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, இறைவனுடைய திருமகனை அங்கே தாங்குகின்ற பேச்சிலே பெறுகிறார். வயிற்றிலே ஆண்டவர் இயேசுவை தாங்கியதன் மூலமாக இறைவனின் கோயிலாக அல்லது இறைவனின் இருப்பிடமாக அவருடைய கரு அல்லது அவருடைய வயிறு மாற்றப்படுகிறது. ஆகவே நாம் இந்த அன்னை மரியாளை இறைவனின் திருக்கோயிலாக சகாய அன்னை திகழ்கிறாள் என்பதை நாம் இணைந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இறைவன் எப்படி அன்னை மரியாளோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்பதை சிந்தித்து பார்ப்போம் என்றால், இதை வாசிக்க கேட்ட நற்செய்தியில் வானதூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றுவார். இந்த வானதூதர் அன்னை மரியாளிடம் எத்தனை முறை பேசுவார்? எல்லாரும் பைபிள் சொன்னீங்க, எத்தனை முறை பேசுவார்? எத்தனை முறை? 3 முறை. 3 முறையில் முதல் முறை அன்னை மரியாளிடம் இந்த வானதூதர் தன்னோட டயலாக் ஆரம்பிப்பார். தன்னுடைய பேச்சை, தன்னுடைய உரையாடலை ஆரம்பிப்பார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இறைவனின் திருக்கோயிலாக அன்னை மரியாள் திகழ்கிறார் என்றால், இறைவனின் திருக்கோயிலாக திகழ வேண்டும் என்று அன்னை மரியாள் ஆசைப்படவில்லை. மாறாக அவருடைய வாழ்வு இறைவனை ஏற்றுக்கொள்கிற விதமாக, இறைவனுக்கு இருப்பிடத்தை உருவாக்குகிற விதமாக அவருடைய வாழ்வு இருந்தது. அதன் வெளிப்பாடாக வானதூதர் அவர்களுக்கு தோன்றுகின்ற முதல் உரையாடலிலே என்ன சொல்கிறார்? அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே இருக்கிறார் என்று முதல் உரையாடலில் சொல்லி காட்டப்படுகிறது. இரண்டாவதாக இவ்வார்த்தையை கேட்டு கலந்துகிறார். அதனைத் தொடர்ந்து 30வது வசனத்தில் இரண்டாவது உரையாடல் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த இரண்டாவது உரையாடல் வாசிங்க. மரியா அஞ்ச வேண்டாம், மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். முதல் 28வது வசனத்தில் என்ன வந்துச்சு? கடவுள் உம்மோடு இருக்கிறார். 30வது வசனத்தில் என்ன வருது? கடவுளுடைய அருள் உம்மோடு இருக்கிறது. இந்த ரெண்டு இடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் என்ன செய்கிறார்? அன்னை மரியாளிடம் இணைந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த ஆசையை யார் மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது? வானதூதர் வழியாக அறிவுறுத்தப்படுகிறது. இது இரண்டாவது நிலை. மூன்றாவதாக இந்த அன்னை மரியாளுக்கு வானதூதர் கொடுக்கின்ற மூன்றாவது உரையாடல் எங்கே இருக்கிறது? அன்னை மரியாள் வானதூதரை பார்த்து எப்படி நிகழும் என்ற கேள்வியை கேட்கிற போது அந்த வானதூதர் அதற்கு அழகாக அப்படி சொல்கிறார். 35ஆம் வசனம். வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். மூன்றாவது ஏதாவது கடவுளுடைய வல்லமை. முதல்ல கடவுள் உம்மோடு இருப்பார். இரண்டாவது கடவுளுடைய அருள் உம்மோடு இருக்கும். மூன்றாவது கடவுளுடைய வல்லமை உம்மோடு. ஆக இந்த மூன்று நிலைகளையும் அன்னை மரியாளை தேடி ஆண்டவர் செல்கிறார், தன்னுடைய இருப்பிடத்தை உருவாக்க வேண்டும் என்று. இந்த அன்னை மரியாளை தேடி ஆண்டவர் எதற்காக இந்த இருப்பிடத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்? அதற்கு ஏற்றது அன்னை மரியாளுடைய வாழ்க்கை முறை இருந்தது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கை முறை ஆண்டவர் எதிர்பார்ப்பதை போன்று அல்லது இறைவனுடைய திருவுளத்தின்படி இருந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவர் ஆசைப்பட்டு அந்த இருப்பிடத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆசிக்கிறார், ஆர்வம் கொள்கிறார். அதனுடைய வெளிப்பாடாக இறுதியாகத்தான் அன்னை மரியாள் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவார். இதோ ஆண்டவருடைய அருளை உங்களுடைய சொற்படியே நிகழட்டும் என்று சொல்வார். அதன் வெளிப்பாடு இந்த ஆண்டவர் அல்லது இறைவனுடைய திருக்கோயிலாக இந்த சகாய அன்னை திகழ்ந்திருக்கிறாள் என்பதை ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு தினத்தின் போது மட்டும் அவள் இறைவனோடு இணைந்திருக்கவில்லை, தனது இறைவன்
வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் இயேசுவை வளர்த்திருக்கிற போது, ஆண்டவர் இயேசு காணாமல் போகின்ற போது, அல்லது ஆண்டவர் இயேசுவினுடைய பணி வாழ்க்கையின் போது, அல்லது ஆண்டவர் இயேசுவினுடைய பணி வாழ்க்கையின் போது அழகாக ஆண்டவர் இயேசு அழகாக சொல்வார், நம்மை மரியாதை பார்த்து உங்களை பார்க்கறதுக்கு உங்க அம்மாவும் சகோதர சகோதரிகளும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இயேசு என்ன சொல்வார்? யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்? இறைவார்த்தையின்படி யாரெல்லாம் கேட்டு நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்னுடைய தாயான சகோதர சகோதரிகளாக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். இறை வார்த்தையின்படி நடந்தவர்கள் என் அன்னை மரியாள். இறைவனை காண்பதற்கு அல்லது இறைவனை திருக்கோயிலாக கொள்வதற்கு தகுதியற்றவர்கள் என் அன்னை மரியாள். இது சாதாரண நிகழ்வின் போது இறைவன் அன்னை மரியாளோடு இருந்திருக்கிறார் என்பது உறுதி செய்யப்படுகிறது. இறுதியாக பார்க்கிற பொழுது சிறுவை அணியை கொண்டுகின்ற போது அல்லது பாடலை ஏற்றுக்கொள்கிற போது என் அன்னை மரியாளோடு இறைவன் இணைந்திருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு ஆண்டவர் இயேசுவின் பாடலின் போது அல்லது ஆண்டவர் இயேசு சிறுவையில் கொடுக்கின்ற போது இதோடைய தாய் இதோடைய மகனை கொடுக்கின்ற போதும் இறைவன் என் அன்னை மரியாளோடு இணைந்திருக்கிறார் அல்லது இந்த அன்னை மரியாள் இறைவனோடு இணைந்திருக்கிறார் என்பது இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் இறைவனை திருக்கோயிலாக என் அன்னை மரியாள் இன்பத்திலும் துன்பத்திலும் ஆசீர்வாதத்திலும் அல்லது துன்பங்களை கவலை கண்ணீரை சந்திக்கிற போதும் அன்னை மரியாள் இறைவனை திருக்கோயிலாக மாற்றப்பட்டிருக்கிறாள் என்றால் அவருடைய வாழ்க்கை முறை அதற்கு ஏற்றாறு அமைந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த திருவிழாவை ஆண்டிற்கு ஒரு முறை சகாய அன்னை திருவிழாவை நாம் குடும்பமாக உறவுகளாக இணைந்து கொண்டாடுகிறோம் என்றால் இந்த இறைவனின் இல்லமாக அல்லது இறைவனின் திருக்கோயிலாக என் அன்னை மரியாள் சகாய அன்னை பிறந்திருக்கிறாள் என்றால் இந்த சகாய அன்னையை போன்று எனக்கு நீங்களும் நானும் திருக்கோயிலாக அல்லது இறைவனின் இருப்பிடமாக திகழ வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. இந்த திருவிழாவுக்கான தயாரிப்பு என்பது பல்வேறு நிலைகளிலே இருக்கும். நம்முடைய தயாரிப்பு எல்லாம் எப்படி இருக்கும்? ட்ரெஸ் எடுப்போம், திருவிழா அன்னைக்கு கறி சோறு சாப்பிடுவோம். அதுக்கு திருவிழாவுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்? நல்ல அழகான விளைச்சலை போட்டு ப்ளூ கலர் துண்டு போட்டு இளைஞர்கள் அழகாக இருக்கிறாங்க. எதற்காக? திருவிழாவோட ப்ரிப்பரேஷன். இன்னும் ப்ரிப்பரேஷன் வெளியே சீரியல் கிடையாது, கொஞ்சமாக முடியுமோ. இன்னும் நாம் நெருங்க இன்னும் வந்து சீரியல் அதிகமாகும். வெளியே செட்டு சவுண்ட்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாகும். இன்னும் ஆட்டம் பாட்டம் இருக்கும். அதுபோக திருவிழாவுக்கு சப்பரம் இருக்கும். சப்பரம் எல்லாம் எடுத்து ராத்திரி 1 மணிக்கு தான் நம்ம பூசை வைப்போம். எதுக்கு? இறைவன் அவதான் மகிமைப்படுத்த கொள்வாரா? இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயங்களாக இருக்கலாம், அல்லது இதுவெல்லாம் வாழ்க்கை நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது நம்மை பெருமைப்படுத்த, நம்முடைய ஊரை பெருமைப்படுத்த, அல்லது நாம் கொண்டிருக்கின்ற பக்தி நிகழ்ச்சியை பெருமைப்படுத்துவதற்காக அல்லது உயர்த்தி பார்ப்பதற்காக இப்பேற்பட்ட செயல்பாடுகளை எல்லாம் நாம் செய்யலாம். இதை நம்ம எத்தனை நாள் தான் செய்வோம்? 10 நாள் தான் செய்வோம். ஏன் ஒரு வருஷம் தான் செய்வோம்? செய்ய மாட்டோம். தப்பு என்ன? நம்ம அதில் எப்படி இருக்கோம்? ரொம்ப தெரியலாம். தப்பு இல்லாம ஆசையில்லாம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் எது? நம்முடைய அன்றாட வாழ்க்கையும் அன்றாட செயல்முறை தான். அதாவது காசு, பணம், பொருள், வானவேடிக்கை அல்லது அலங்காரம் அல்லது சோதனை அல்லது நிறைய சாமிமாய் 10 நாள் வரமாய் ஒவ்வொரு நாள் வர வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை. அதை எல்லாவற்றையும் தாண்டி இறைவனுடைய திருக்கோயிலாக சகாயனை திகழ்ந்திருக்கிறார் என்றால் 10 நாள் மட்டும் அவள் திகழவில்லை. அல்லது ஆண்டவர் இயேசு பிறந்த வரைக்கும் அதோடு முடிச்சுக்குவோம் அப்படி சொல்லி இருக்கவில்லை. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை தாங்குகிறவர்களாக ஆண்டவருக்கான இருப்பிடத்தை தன்னுடைய வயிற்றில், தன்னுடைய உள்ளத்தில், தன்னுடைய செயலில், தன்னுடைய சிந்தனையில் கொடுத்தவர்களாக இந்த சகாயனை திகழ்ந்திருக்கிறாள் என்றால் இந்த சகாயனை அன்பு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இறைவனை நம்மோடு வைத்துக் கொள்வோம். இறைவனோடு நாம் இருப்போம். அந்த இறைவனோடு நாம் இருக்கிறோம். அந்த இறைவனை நாம் வைத்துக் கொள்வதனுடைய அடிப்படையில் நம்முடைய சொல், செயல், வாழ்க்கை முறை இவையெல்லாம் மாறுகின்ற போது இந்த திருவிழா என்பது நமக்கு, நம்முடைய ஊருக்கு, நம்முடைய சமூகத்திற்கு, நம்முடைய
ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிற திருவிழாவாக இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்வோம், விசுவசிப்போம். இந்த செயல்பாட்டை வாழ்வுக்காக அருள் வேண்டி ஆசி வேண்டி இந்த வழியை தொடர்ந்து கொண்டிருப்போம். இறைவன் நம்மை நம்முடைய குடும்பங்களை புதிய சகாயங்களை வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். சகோதர சகோதரிகளே, தந்தையான கடவுள் நாம் கேட்பதற்கு முன்னதாக நம்முடைய தேவைகளையும் நல்வாழ்க்கையும் அறிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அந்த விசுவாச மனநிலையோடு நாம் அனைவரிலிருந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆசைகளையும் விருப்பங்களையும் ஜெபங்களையும் மன்றாடுவதாக இறைவனின் திருப்பாதத்தில் சமர்ப்பிப்போம். வார்த்தையின் வழியே இறைவா, என் திருவையில் உள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரின் உள்ளங்களிலும் இறை வார்த்தை ஆழமாய் ஊன்றி வளரவும், இயேசுவின் சாட்சிகளாக மாற வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உம்மை கண்டு கொள்ள எம் இதயத்தில் பிறந்த அன்னையே, உம் வார்த்தைகளாலும் நீ செய்யும் அற்புதங்களாலும் எம் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிரப்பப்பட்டு இறை நம்பிக்கையில் மேன்மேல் வளரவும் உமது திருக்கோவில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி, அன்பு, இரக்கம் இவற்றை வாழ்வாக்கிட உம்மை மன்றாடுகிறோம். உண்மையில் இறைவா, திருப்பலியில் நாள்தோறும் பங்கேற்று செழிக்கும் நாங்கள் புதிய பாதையை இந்த நாட்களில் நிறைவாய் பெற்றவர்களாக திருப்பலி தரும் பொருள் உணர்ந்து அத்தோடு பங்கேற்க திருப்பலியின் முழு பயனையும் பெற அருள் பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்ச்சியின் ஐவனே இறைவா, இன்றைய நத்தார் திருப்பலியை சிறப்பிக்கும் புனித ஜெபமாலை மாதா அன்பிய இறைமக்களை உமது அரவணைப்பில் வைத்து பாதுகாத்திடவும், அவர்களின் வேதனை துன்பம் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறிடவும், அன்னையின் அருள் என்றென்றும் அவர்களோடு தங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் மக்களின் ஏற்பட்டுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்கிறோம். பரிவர்த்தனை காரணமாகவே நாங்கள் நம்பிக்கையோடு கைப்பற்றி பெற்று பயன்பெற செய்தவர்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
அன்புமிக்க சகோதர சகோதரியே, நாம் அனைவருமே ஒரு புத்தகத்தினரை ஆகும் எல்லாம் இறைவனையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருநாமத்தை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஸ்டீஃபன், எல்லாம் பொருளினர் ஆகிய அனைவரோடும் உமது திருநாவை அன்பில் நிறைவுபட செய்கிறோம். தந்தையே, இது வைக்க திருப்பலியை ஒப்புக்கொடுக்கக்கூடிய உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த திருப்பலியில் பங்கேற்று செவிக்கக்கூடிய அனைத்து மீதும் உன்னுடைய நிறை அருளை நிறைவாக உழைத்து வழி நடத்துவீராக. குடும்பத்தில் சமாதானமும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு நாளும் நிலை கொண்டிருக்க உன்னுடைய தெய்வீக அருளினால் ஆசீர்வாதத்தினால் உன் பிள்ளைகளை நிறைத்து நிரப்பி காத்து வழிநடத்த வேண்டும் என்று உமை தாழ்மையால் இறைச்சி மன்றாடுகின்றோம். மேலும் நோக்குடன் துயில் கொள்கைகள் சர்வ சகோதரிகளையும் இறப்புகளையும் இறப்புகளையும் கொண்டு உனது குடும்பங்களையும் வெளியேற்றுள்ளோம். எங்கள் அனைவரும் மீதும் இறக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித சகாய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உனக்கு உகந்தவராக இருந்தோம் ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியேற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உன்னை புகழ்ந்தேற்கும் வரவுள்ள உமது சாடுகின்றோம்.
இந்த சிந்தனையின் விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேர் பெற்றோர். சகோதரர்களே, இன்றைய நாளிலே
நமக்கு பொறுப்பை நிறைவேற்றி இன்றைய நாளில் சிறப்பில் இருந்த அந்த குருவானவர் வர முடியவில்லை. நேற்றைய தினம் மதியத்தில் தான் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஒரு அவசர அலுவலக காரணமாக வெளியில் செல்கிறேன், எனக்கு தயவு செய்து பொறுத்துக் கொள்வதற்காக என்னால் வர இயலவில்லை என்று தன்னுடைய இயலாமையை தெரிவித்தார்கள். அப்பொழுது யாரை அழைக்கலாம், கடைசி நேரத்தில் இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்த பொழுது உடனடியாக என்னுடைய நினைவுக்கு வந்தவர் அன்பு தந்தை கிங்ஸ்லி இருக்கிறார். இப்பொழுது பிரான்ஸ் தேசத்திலே விவிலியத்தை குறித்து அவர் முனைவு பட்ட படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, பைபிள் முனைவர் பட்ட படிப்பு, அதில் முதுகலை பட்டத்தை முடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதில் முனைவர் பட்ட அந்த படிப்பிலே தன்னுடைய படிப்பை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது கிடைத்த ஒரு சிறிய விடுமுறையிலே இல்லத்திற்கு வந்திருக்கிறார். அப்பொழுதுதான் தன்னை அழைத்த பொழுது உடனடியாக வருகிறேன் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாம் வருகிறது. இந்த நாளிலே மிகவும் சிறப்பாக சிறப்பித்திருக்கிறார்கள். அருமையான ஒரு திருப்பலியை நிறைவேற்றி இறைவனுடைய திருக்கோயில் சகாய அன்னை என்கின்ற பயிற்சியின் அடிப்படையிலே நம்முடைய மனதில் ஆழ பதிவுபடியாக அருமையான கருத்துக்களை தந்திருக்கிறார்கள். அன்பு தந்தை திரு கிங்ஸ்லி அலிகான் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை, நம்முடைய பாசத்தை தெரிவிக்கும் விதமாக அணிவித்து நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான பதில் எழுதியவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகின்றது. 10 பேர் எழுதியிருக்காங்க. அதில் 4 பேருக்கு சரியான பதில் எழுதல, 6 பேர் தான் சரியான பதில் எழுதியிருக்காங்க. ஒரு 3 பேர் நேரத்திற்கு பிறகு பதிலை கொடுத்திருக்கிறார்கள். 11 மணிக்கு சொல்லியிருக்கிறோம், 11 மணிக்கு பிறகு பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களையும் எடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். நாளை தினத்திலிருந்து சரியான நேரத்தை பின்பற்றும்படியாக இப்போது கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது தந்தையவர்களே அந்த 3 அதிர்ஷ்டசாலி நபர்களையும் தெரிந்தெடுத்து அவர்களுக்கான பரிசை கொடுப்பார்கள். முதல் அதிர்ஷ்டசாலி அருள். இரண்டாவது அசோக் ராணி. கரோலின். பரிசு பெற்றவர்களுக்கும் சரியான பதில் எழுதியவர்களுக்கும் முயற்சி செய்த ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாளைய தினமும் இவர்களுக்கு இலக்கடிக்கலாம், உங்களை தயாரிப்போம், அந்த அதிர்ஷ்டம் இருக்கலாம். அதனால தொடர்ந்து விழா முயற்சியோடு எழுதிக்கொள்ளும் மகளே. நம்முடைய பரிசு வாங்கல் முக்கியம், நம்முடைய பங்களிப்புலாம் முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக நம்முடைய பங்களிப்பை ஆர்வத்தோடு இந்த மலைகளை போட்டு காண்பிக்கிறோம் என்பதெல்லாம் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு அதிகமாகவே இதை பங்களிப்புபடியாக கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினத்தில் 2 பேர் 3 பேர் தான் 4 பேர். இந்த தினத்தில் 10 பேர் வந்திருக்குது. நாளைய தினம் இன்னும் அதிகமாக வேண்டும். இன்றைய மலைகளுக்கான கேள்விகள்
எளிதான கேள்விகள் தான். பல கேள்விகள் கஷ்டமாக இருக்குது, எளிதாக எழுதாதுன்னு சொல்றீங்க. எளிதான கேள்விகள். முதல் கேள்வி, இன்றைய நாளினுடைய மைய சிந்தனை இறைவனுடைய திருக்கோயில் சகாய அன்னை. அன்னை எப்படி இறைவனுடைய திருக்கோயிலாக மாறுகின்றார்? தன்னுடைய அடிப்படை என்ன? எதற்காக அன்னையை நாம் இறைவனின் திருக்கோயில் என்று அழைக்கிறோம்? ஒரு காரணம் இருக்கிறதான். எதற்காக அன்னையை நாம் இறைவனின் திருக்கோயில் என்று அழைக்கின்றோம்? அந்த ஒரு காரணம் ஈஸ்தான் உங்களுக்கு தெரியும், அதுதான் பதில். இரண்டாவது கேள்வி, கபிலின் மாதூதர் அன்னை மரியா இடையே நடைபெற்ற உரையாடல்கள் எத்தனை? அதிலே எப்படி கழிவுள்ளது? உரையாடல்கள் எத்தனை? அந்த உரையாடல்களில் அதனுடைய மையம், அந்த உரையாடல்களுடைய முக்கிய செய்தி, அந்த மாணவர்கள் அன்னை மரியாவுக்கு கொடுத்த செய்தி என்ன? 3 செய்தி கொடுப்பாங்கல்ல, அந்த 3 உரையாடல்களுடைய மையம் உங்களுக்கு எந்த விதத்தில் புரிஞ்சிருக்கீங்களோ அந்த விதத்தில் எழுதினா போகும். அப்படியே எக்ஸாக்டா சரியா எழுதவில்லை, நீங்கள் புரிந்த விதத்தில் அந்த பதிலை எழுதும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 3வது கேள்வி, வழக்கம் போல உங்களுடைய சொந்தமாக சுயமாக நீங்கள் எழுதக்கூடிய கேள்வி. நாம் எப்படி இறைவனின் திருக்கோயிலாக மாற முடியும்? அதையே இறைவனின் திருக்கோயில் என்று சொல்கிறோம். அன்னையுடைய வாழ்வு, இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவனை தேடிய, இறைவனை ஏற்றுக்கொண்ட அந்த மனப்பாங்கு அன்னையை இறைவனுடைய திருக்கோயிலாக மாற்றியது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இறைவனுடைய திருக்கோயிலாக மாறலாம்? சொன்னதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எழுத, நீங்க எழுதுறதுதான் சரியான சரியா? கேள்விக்கு அப்பா கஷ்டமாக நினைக்கிறீங்கன்னா நீங்க எழுதுறதுதான் பதில். சிறிய ஒரு சின்ன பாயிண்ட் இருந்தாலும் அதற்கான முழு மதிப்புகளுடன் கொடுக்கப்படும். எனவே சரியா இருக்குமோ தப்பா இருக்குமோங்கிற அந்த ஒரு குழப்பத்தோடு எழுதிவிட்டார். நான் நேற்று சொன்னேன், 15ஆம் தேதி அன்னை மரியாவை குறித்த ஒரு விவிலிய வினாடி நான் போட்டியானது திருவாளர்கள் மேத்யூ மற்றும் ஜேம்ஸ் அவர்கள் திட்டமிட்டு நடத்த இருக்கின்றார்கள். அதற்கான ஒரு சிறிய விளக்கத்தை இப்பொழுது திருவாளர் மேத்யூ அவர்கள் இடத்திலே தெரிவிப்பார். அதனை அவர்கள் பொறுத்து கேட்டு அதன்படி அந்த வினாடியான போட்டிக்கு அறிவிப்பான போட்டி கொடுத்தது. குடியேறி ரொம்ப நேரமாயிடுச்சு, ரொம்ப நாளாக ஆசை. கடந்த 5 நாளுக்கு முன்னாடி எஸ்டேட் எக்ஸாம் வச்சுருக்கோம். இப்போ மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிறவங்க ஒன்று 4 ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கோம். 50 கேள்வி, ஒவ்வொரு கேள்விக்கும் 4 ஆன்சர். உதாரணத்துக்கு காவேரி மரியாதை அப்பா அம்மா பேர் 4 தவிர்க்கும், அது ஒரு பதில் கரெக்டாக இருக்கும். காவேரிக்கு தான் கேட்கலாம், திருப்பதி பண்ணணும். ரொம்ப ஈஸி, கல்வி சிறுத்தாலும் ராஜகிராமி பைபிள் நற்செய்தியும் பெருசு. அதில் மாணவர்களுடைய பங்கு ரொம்ப குறைவான பங்குகள் இருக்கும். மத்தேயு, லூக்கா, மார்க்கு, யோவான். பெண்களின் நற்செய்தியாளர் தெரியுமா? பெண்களின் நற்செய்தியாளர் அது எல்லாரும் கேள்வி கிடையாது. லூக்கா பெண்களின் நற்செய்தியாளர் அதில் அதிகமாக மாணவர்களுடைய இன்னைக்கு மலையோடைய இன்னைக்கு நற்செய்தியிலே பாதிப்பே நான் எடுத்துக்கிறேன். மொத்தம் 50 கேள்வி. நான் நினைக்கிறேன் 50 பேர் பங்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து 70 படிக்கிறது அர்த்தம். இதுல ஒரு நேரம் சிஸ்டர் நீங்கள் கலந்துருவாங்க. ஏன்னா அவரால் அவங்க கலந்து முடியாது. அதனால் அவங்களும் கலந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டில் முன்னுதாரணமாக படி 7 படிக்கிறது எங்கள் அப்பா அவர்கள் எல்லாருமே வந்துக்கலாம், தாரம் வந்துக்கலாம். நான் 50 வினாத்தாள் ரெடி பண்ணியிருக்கேன். 50 வினாத்தாள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பேப்பர் கொடுக்குறது அட்டை கொடுக்குறதுங்க. இப்போ மரியாவுக்கு யார் முன்னுதாரணமாக இருந்த பெண்? அது பதில் சொல்லி அவர் கேள்வி 4 பவுல் இருந்தோம். யார் தெரியுமா?
மரியாளுக்கு முழுவதமாக இருந்த பெண். தவறான பதிவு. அவர் உறவினர். நான் சொல்வது முழுவதமாக இருந்த பெண் ஏவாள். அதை பதிவுக்கணும். அப்போ ஆவணமா ஏவாள் அப்படின்னு எழுதுங்க. 23வது கேள்வி 23 ஆவணமா ஏவாள் அப்படின்னு எழுதணும். காசுலாம் பரிசுவாய் கொடுக்கலாம்னு 20,000 ரூபாய் பரிசுவாய் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால 50 பேர் கலந்துக்கிட்டாலும் கூட சந்தோஷம். 11ஆம் தேதிக்குள்ள எனக்கும் ஜெயஸ்ரீ பேர் கொடுங்க. 50 பேர் கலந்துக்கிற நம்பிக்கை இருக்குது. எப்போ வச்சுக்கலாம் அது நீங்க தான் சொல்லணும். 15,000 பேர் முடிவு பண்ணியாச்சு. எப்போ வச்சுக்கலாம் இது கூட ஒரு லட்சியம் பரப்பு. இவங்க 2 பேரும் 20 மட்டும் லட்சியம் பரப்பாங்க. பைபிள் படிச்சாலே லட்சியம் பரப்புது. எக்ஸாம் எழுதும்போது லட்சியம் பரப்புது. நான் செய்வது லட்சியம் பரப்புது. நம்ம வாழ்க்கை லட்சியம் பரப்புது. சொல்லும் ஆமாம் லீவ் போட முடியாது. சுதா நீ கனெக்ட் பண்ணியா? சரி சுதா 10 மணிக்கு இருக்கா? இல்ல உங்களுக்கு கேட்க ஒரு மாதத்துல நேரம் சரி நாங்கள் சொல்றோம். அது வந்துங்க மாசாட்ட போய் தயார் சொல்லிட்டு நேரம் சொல்லிட்டு இல்லை நாங்கள் தயார் சொல்லி அதுக்கு ஒற்றை கொடுங்க தயவுசெய்து திருப்பதி முடிவு 50 மணிக்கு அரை மணி நேரத்தில் எழுதலாம். நீங்க எழுதி கொடுங்க. 4 லட்சம் ஃபுல்லா படிக்க வேண்டாம். மாதாவிற்கு 2 அதிகாரம் இருக்கணும். இந்த 4 மணிக்கு ரொம்ப சிம்பிள். மாதாவிற்கு 90% மீதி 10% பைபிள் இல்லாமல் மாதாவிற்கு இருக்கணும். இன்னொரு பழைய நாள் அது பைபிள் இல்லை சொல்லலாம் இல்லை அப்படி கேள்வியில ஒரு 10% இருக்கும். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் பாராட்டுகள். அதன் முத்தாய்ப்பாக சார்ந்த குடும்பத்தினருடைய சிறப்பு தலைமைகளானது நம்முடைய நண்பர்களிலிருந்து நடைபெறுகிறது. யாரும் வீட்டுக்கு போறாங்க ஒரு 1/2 மணி நேரம் தான் இருந்து அந்த கலைஞர்களில் பங்கேற்று நம்ம மக்களுடைய திறமையை கண்டு அவர்களை வாழ்க்கைக்கு ஏன் செல்லுமாறு அன்போடு கேட்கிறேன். கடவுள் மகிமையின் ஆண்மையை கணவனார் மன்றாடுவாகும். அன்பே குமாரேவா என்ன உணவால் உடலுமே கைச்சேர்க்கின்றோம். அருள் மிகு கனிகளை